வெல்கம் டு த சேனல். நட்சத்திரங்களின் கனவு குரல். தனிமையில் தொடங்கிய காதல். அத்தியாயம் 4. இரவு உணவை முடித்துவிட்டு ரக்ஷன் தனது அறைக்குள் செல்கிறான். அறையின் மெதுவாக அமைதி நிலவுகிறது. ஜன்னல் வழியாக வரும் குளிர்ந்த காற்று அவன் முகத்தை வருடுகிறது. படுக்கையில் அமர்ந்திருந்த ரக்ஷன் தெரியாமல் தனது நினைவுகளில் மூழ்கியிருந்தான். அவனது மனதில் மீண்டும் மீண்டும் ரிஷிகாவின் முகம் தோன்றுகிறது. அவள் பதட்டமாக கடைக்குள் வந்தது. ஃபோனை பார்த்து கொண்டே நின்றது. பிரிண்ட் அவுட் வாங்கிய பிறகு சொன்ன அந்த எளிய தேங்க்ஸ் எல்லாமே அவனது நினைவில் ஓடிக்கொண்டிருந்தது. ரக்ஷன் மெதுவாக சிரித்து கொள்கிறான். ரக்ஷன் மனதில் அவளை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். அவன் தலையை ஆட்டிக்கொண்டு வேறு வேலைகளில் கவனம் செலுத்த முயற்சிக்கிறான். ஆனால் சில நொடிகளிலேயே மீண்டும் ரிஷிகாவின் நினைவு வந்துவிடுகிறது. ரிஷிகா தனது அறையின் படுக்கையில் படுத்திருக்கிறாள். அறையில் விளக்கு அணைக்கப்பட்டு மங்கலான இரவு விளக்கு மட்டும் எரிகிறது. அவள் கண்களை மூடி தூங்க முயற்சிக்கிறாள். ஆனால் ஏனோ தூக்கம் வரவில்லை. அவளது மனதில் அந்த ஸ்டேஷனரி கடை நினைவு வருகிறது. அங்கே நின்றிருந்த ரக்ஷன், அவனது அமைதியான பேச்சு. அவள் மனதில் அறியாமல் ரக்ஷனின் முகம் மீண்டும் தோன்றுகிறது. ஒரு சிறிய புன்னகையுடன் கண்களை மூடுகிறாள். மறுநாள் காலை கல்லூரி வளாகம் வழக்கம் போல் பரபரப்பாக இருந்தது. ரிஷிகா மற்றும் தன்விகா வகுப்பறையை நோக்கி நடந்து செல்கிறார்கள். அப்போது கல்லூரி வாசலில் ஒரு விலையுயர்ந்த கருப்பு கார் வந்து நிற்கிறது. அந்த காரை பார்த்து பல மாணவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். காரின் கதவு திறக்கிறது. அதில் இருந்து ஒரு உயரமான அழகான இளைஞன் இறங்குகிறான். விலையுயர்ந்த கடிகாரம், பிராண்டட் உடை, தன்னம்பிக்கையான தோற்றம். அவன்தான் அர்ஜுன், ஒரு பெரிய தொழிலதிபரின் மகன். இந்த ஆண்டு கல்லூரியில் சேர்ந்துள்ள புதிய மாணவன். அவனை பார்த்த மாணவிகள் சிலர் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். வாவ், யார் இவர்? புதுசாக சேர்ந்திருக்கிறாரா? ரொம்ப ரிச்னு கேள்விப்பட்டேன். அர்ஜுன் அனைவரையும் ஒரு பார்வை பார்த்து கொண்டு நடக்கிறான். அப்போது எதிரே ரிஷிகாவும் தன்விகாவும் நடந்து வருகிறார்கள். அர்ஜுனின் பார்வை அவள் மீது விழுகிறது. மற்றவர்கள் போல அவனை பார்த்து ஆச்சரியப்படாமல் தன் வேலையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கும் ரிஷிகா அவனுக்கு வித்தியாசமாக தெரிகிறாள். அர்ஜுன் அவளை பார்த்தபடியே நிற்கிறான். ரிஷிகாவோ அவனை கவனிக்காமலேயே கடந்து செல்கிறாள். அர்ஜுனின் முகத்தில் ஒரு சிறிய ஆர்வம் தோன்றியது. அவள் சென்ற திசையையே பார்த்து கொண்டு நிற்கிறான். ரிஷிகா மற்றும் தன்விகா வகுப்பறைக்குள் வந்து தங்களது இடத்தில் அமர்கிறார்கள். சில நிமிடங்களில் வகுப்பாசிரியர் உள்ளே வருகிறார். அவருடன் ஒரு புதிய மாணவனும் வருகிறான். அவனை பார்த்ததும் வகுப்பில் இருந்த மாணவர்கள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். அவன் அர்ஜுன். ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் அர்ஜுன். இன்னிலிருந்து உங்களோட நியூ கிளாஸ்மேட். அர்ஜுன் வகுப்பை ஒரு முறை சுற்றி பார்க்கிறான். அப்போது அவன் பார்வை ரிஷிகாவின் மீது விழுகிறது. அவனது முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தோன்றியது. அர்ஜுன், நீ போய் அங்கே இருக்க காலி சீட்டில் உட்காரு. தற்செயலாக அந்த இருக்கை ரிஷிகாவின் வரிசைக்கு அருகில் இருக்கிறது. அர்ஜுன் அங்கு சென்று அமர்கிறான். ரிஷிகா ஒரு கணம் அவளை பார்க்கிறான். பிறகு மீண்டும் தனது நோட்டில் கவனம் செலுத்துகிறாள். அர்ஜுனுக்கு அது புதிதாக இருக்கிறது. வழக்கமாக எல்லோரும் அவனிடம் பேச முயற்சிப்பார்கள். ஆனால் ரிஷிகா அவனை கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அர்ஜுனின் பார்வை அவ்வப்போது அவளை நோக்கி செல்கிறது. மாலை கல்லூரி முடிந்ததும் ரிஷிகாவும் தன்விகா அந்த நேரத்தில் எதிரே வந்து கொண்டிருந்த அர்ஜுனை கவனிக்காமல் ரிஷிகா தவறுதலாக அவன் மீது மோதிவிட்டாள். சாரி என்று பதற்றத்துடன் உடனே மன்னிப்பு கேட்டாள். அர்ஜுன், இட்ஸ் ஓகே என்று புன்னகையுடன் சொன்னான். ரிஷிகா மீண்டும் ஒரு முறை மன்னிப்பு கேட்டுவிட்டு தன்விகாவுடன் அங்கிருந்து செல்ல தொடங்கினாள்.